நந்தனா கேசவா நாராயணா கமலக்கண்ணா சீதை பொம்மாது கேசவா தேவர்கள் மணிமாதா திருப்பதி மலவாசா கேசவா எழுமங்கா கருணவாகனத்திலேறி ஏகமாய் வருவீருப்போ நெடியமா போட்டு போட்டு அப்படி என்று பகவான் திருப்பாளன பாடி பலத்தாரி ரச்சாரங்கத்தர் ஓடி வந்து திருவாதத்திலே விழுந்தார் என்றும் ஓடி வாழும்படி கிரேதாயுகம் இப்ப நடக்கிறதான் துவாபரயுகம். கிரேதாயுகத்திலே அடிக்க வேண்டும் அப்படி என கருதி எத்தனை அவதாரம் அது போன்றவாறு எங்கு பார்க்கும் போதிலும் தலைமயம் பகவான் எந்த இடத்தில் அமர்ந்தோம் ஆதியாகி சமுத்திரத்தில் அமர்ந்தோம். அப்ப எப்படிங்க
களத்துல போய் அமர்ந்திருக்காருன்னா எப்படி அமர்ந்தாரு? இவரு பண்றதுதான் போதும் மையம். அது என்னன்னு தெரியல. ஜலத்திலே எப்படி அமர்ந்தேன் எப்படி? 1000 படாமணி வளர்த்த ஆதிசேடனை பஞ்சவர்த்தியாகத்தான் அமர்த்தி இமயம் முதல் குமரி வரை பார்க்கக்கூடிய காலம் வடக்கே இமயமலை, தெற்கே கன்னியாகுமரி. இதுல பார்க்கக்கூடிய காலம் வடக்கு பார்த்தா சிரத்தை வைத்தேன், தென்பாரசமாகத்தானே வலது பார்த்து இடது பார்த்து வைத்தோம். என்னடா இது உலகமாகப்பட்ட எங்கு பார்த்த போது ஜலமயம், இந்த உலகத்தை நாமே உண்டெடுக்க வேண்டும். அப்படி என உற்று நோக்கி இந்த பகவான் முந்திய குமரத்தின் மூலியமா பிரம்மா ஒப்பன் பண்ண முடியல. பிரம்மா என்ன சொன்னா, எதற்காக என்ன படைத்தாய்? உலகமனத்தை உங்காரமா படைக்கணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி என்னால் படைக்க முடியும்? அப்படி அவன் சொல்ல இடத்திலே திறக்கக்கூடிய ருக்கு அசூர் சாமம் அப்படி என சொல்லக்கூடிய 4 வேதத்தை அவன்கிட்ட கொடுத்து உடனே எல்லா ஜீவராஜிகளையும் ஆளுதான் எறும்புக்களை 84 லட்சத்தீவ பேதான்மாக்கள் எல்லா ஜீவராஜிகளையும் படைக்கக்கூடிய காலம். ராட்சத வேலையில ஒரு அசுரம் தோன்றினான். அவன் பேர் தான் சோமுகன். சத்தியலோகத்திலே வசிக்கக்கூடிய பிரம்மன் இந்த உந்திகமலத்தின் மூலியமா பகவான் உந்திகமலத்தின் மூலியமா தோன்றி உலகத்தை படைத்து விட்டானே, அது எந்த காரணம்? அப்படி எனக்கு கேட்கக்கூடிய ருக்குவேத்தின் அனுபவத்தான உலகத்தை படைத்தான். அப்படி எனக்கு கருதி சத்தியலோகம் படைத்தான், பிரம்மாவை 67 எடுத்தான், ருக்குவேத்தை கைப்பற்றினான், ஆதியாகி சமுத்திரத்தில் குச்சான். சதகோடி தேவ கூட்டங்கள் ஒருமிக்க ஒன்றாகத்தானே சேர்ந்து இடத்தில் ஓடி வந்து என்ன சொல்லுது? ருக்குவேதம் பிரம்மாவிடத்திலிருந்து பறிபோய்விட்டது அப்படி என சொல்ல நானார்த்த கலைக்கு தலைவனாகத்தான் திகழக்கூடிய இந்த பகவான் உற்று நோக்கி பார்த்து இவன் இந்த இடத்துல தான் இங்க உருவத்தில் இருக்கான் அப்படின்னு ஜலத்துக்குள்ளே திகழக்கூடிய சோமுகனை கண்டுபிடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், ருக்குவேத்தை கைப்பற்ற வேண்டும். அப்படி என கருதி சோமுகனை வதத்திடவே மட்டுமானே ஜலத்திலே மற்றவன் சொல்லக்கூடிய மேலுதாரம் எடுத்து சோமுகனை கண்டுபிடித்து கொண்டு குவித்து ருக்குவேத்தை கைப்பற்றி பிரம்மாவிடத்திலே கொடுத்து மறுபடியும் இந்த உலகத்தை பழகி செய்தார். அதாவது மற்றும் சதகோடி தேவ கூட்டங்கள் ஒருமிக்க ஒன்றாக சேர்ந்து அமிர்த கடை தொடங்கின. பாண்டை என்ன பாண்டு தெரியுமா? சட்டிப்பாளைய வண்டி காடாமலூர்ல போய் பார்த்தோம். ஏழாவது வாத்தியார் கூட்டம் போது அவர்கிட்ட ஏதாவது ஒரு சட்டி தலா சட்டி வாங்கினா அதுல ஒரு போட்டு போடலாம், ஒரு போட்டு கடையிலாம் நீ வந்து பாத்திரம் கேட்டா உலால செய்யக்கூடிய பாத்திரத்தை கொண்டு தேவாமிர்தம் கடை முடியாதா? திருப்பார்கனால சாடி மகமேற்கு பருவத்தை மட்டு 1000 படாமடி கொடுத்த ஆட்சியாளருக்கு அசுராக்கள் ஒரு புறம், தேவர்கள் ஒரு புறம். நாங்கள் அமுத கிடையக்கூடிய காலம் உடனே அசைத்தால் 1000 படாமடி கொடுத்த ஆட்சியாளர். அப்ப ஜாடி தரதன்னு ஆடு. அப்ப என்ன பண்ணு தெரியுமா? கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமூர் கொண்டு முது கொடுத்து தாங்கிடும். உறுதியா இல்ல மூன்றாவது
பகவான் பக்தியில யார் ஈடுபட்ட போதிலும் சரி ஆஹா. அறியாதவன் படிப்பான் ஆமா. சரித்தால இருப்பான் அடைப்பா காலம் இருக்காது ஒருத்தர் கூட நானும் கொண்டு வந்துக்கிறேன் அதான் கிடையாது பார்க்கக்கூடிய காலம் ஆ, மதுரையாக லீலாவதி ஆ. பூரணக்கப்பம் பலத்தாரத்தை கிடக்கூடிய காலம் காலம். 2 ஆக்கள் அடுத்து என்னப்ப நாம சொல்லடா ஆ, வீட்டுல பாப்பாவை தங்கச்சி அக்காளாய ஒரு கிருப்பம் வாங்கினா ஆமா தம்பி டவுனுக்கு போடா ஆ, பாப்பா என்ன கெடுத்தாலும் சொல்லுவாங்கன்னு ஆமா 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 நம்ம சொல்ற மாதிரி ஆ, மதுரையாகத்துக்கு கிடக்கூடிய லீலாவதியமாரை அவன் கேட்க கேட்க தேவ உலகம் அடுத்து பொன்முனால் கொண்டு வாரும்னு சொல்ல சொல்ல தேவ உலகம் அடுத்தோடு பார்த்தான் ஆஹா என்னடா இது ஆ, இங்க பார்த்த போது ஒரே பொன்மயம் பொன்மயம் இது ஏன் புடி பண்ணி ஆளுவது ஆ, அப்படி எனக்கு கருதி கருதி. பூமியை பாழா சொல்லி சுட்டி நம் நாட்டுக்கு எடுத்து கொண்டு போயிட்டான் ஆ. நமக்கே தேவ உலகம் சொல்ல உலகம் அப்பதான் தேவைப்பட்ட பொருளை சாப்பிடலாம் அப்போ அப்ப என்ன பண்ணு தெரியுமா என்ன அப்போ ஒரு வேட்டை ஒண்ணு போட்டான் என்னடா இது என்னடா நீயா பானவேஷம் போடுவ பானவேஷம் போடுவ நாடகம் போடுவ நாடகம் போடுவ பொன்வேஷம் போடுவ அந்த வேஷம் அல்ல எல்லாம் இறைவன் எழுத்துடா அப்புறம் உலகத்தை ஏமாற்றமாகத்தானே உலக ஏமாற்றம் ஒரு ஏகப்பட்ட பிராணனாகத்தானே அந்த வடிவாக்கமாக வரக்கூடிய காலம் காலம் பகவானுக்கு எத்தனையோ உங்களுக்கு தெரியும் ஆமா இப்ப ஏழுபட்ட பிராமணனா வருவது பகவான் தான் சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா என்ன நாரும் மலத்தினால் கோட்டை கட்டான் அப்பா மலைக்கோட்டை ஆமா ஆ, அது உள்ளாடுறதெல்லாம் கை வைக்க முடியுமா காலில் மெச்சினா அட என்னடா அப்படிங்கிறா அப்போ ஒரு வேஷம் ஒண்ணு போட்டான் வராகம் என்று சொல்லக்கூடிய பணியுள்ளார் எடுத்து மலமனத்தை அறிவிசித்து உள்ளாடத்தாரத்து கிடக்கூடிய என்ன கொண்ட அந்த உருவத்தை நடத்தினா அவனுக்காக பகர்ந்த 2 ஆட்களை கொண்டு பிரகலாதனையே பிரகலாத ஆழ்வார்கள் ஒரு நாள் சேர்த்து 3 5 அவதாரம் வேதாகம் போச்சு ஆமா திரேதாகம் பிறந்தது பிறந்த காலமாகி போச்சு எங்க பார்த்த போது செல்லம் இந்த ஒரு யுகத்தை முடிச்சிருக்கணும் இந்த யுகத்தை முடிக்க வேண்டும் அப்ப நீ விட்டு நோக்கி அப்ப என்ன செய்யுதுன்னு தெரியுமா அயோத்தி வளநாட்டுக்கு தலைவனாகத்தான் திகழக்கூடிய தசரதனுக்கு 64 வருஷம் 64 மொபைல் திருக்கல்யாணம் செய்தான். புத்திரபாக்கியம் இல்ல எல்லா பெண்களும் போய்விடுங்கள் அப்படி என்று கைகேசி கௌசலை சுமந்தனர் 3 பெண்ணை திருக்கல்யாணம் செய்தான் எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி யாருக்கும் கௌசலா பிராட்டி அம்மா இருக்கும் ஹரிராம சக்கரவர்த்தியாகத்தான் தஞ்சோறு போடக்கூடிய காலம் அந்த பூமியில பூலோகம் மனிதனுக்கும் வான்மாரி பொழியும்பாங்க. அயோத்தி வளநாட்டிலே தசரத ராமனாகத்தான் நாம் பிறக்கக்கூடிய காலம். வயதாகப்பட்டது 5 வருஷாச்சு. வீதியில் விளையாட சென்றேன். மித்திரராகத்தான் திகழக்கூடிய 48 முனிவருக்கும் மேன்மை பூர்த்தி திகழக்கூடிய சுவாமி பெரியார கண்டார். பெரியார் வரார். அப்படி எனக்கு திருவாதத்தை ஓடி போயிருந்தார். யாரப்பா என்றார். அயோத்தி வளநாடு ஊரு எங்க அப்பா தசரதன், எங்க அம்மா பேர் கௌசலா பாக்கியம், இருவருக்கும் பிள்ளையாகத்தான் உதித்த ராமச்சந்திரன் மூர்த்தி ராமபுரான்னு சொன்னேன். 48 முழுக்குமுறை செய்யக்கூடிய அகத்தியம் 48 முனிவரையும் ஒரு ராட்சதியாகப்பட்டவன் சிறுநீர் கழித்து எல்லா பேரையும் கொண்டு போய் ஆதியாக சமுத்திரத்தில் விடுது. அதான் ஒண்ணுக்கு பார்க்கக்கூடிய காலம் பார்க்கிறேன் பொழுது புடுமுட்டு போனேன். ஆயுதம் இல்ல அப்பா இப்பெல்லாம் பாதண்டா இல்ல அதை விடுறா. கோதண்ட ராமன் பேரு எப்போ வந்து பின்னால் சொல்றேன். ராமன் பார்க்கக்கூடிய காலம் உற்று நோக்கி பார்க்கிறேன். அவன் நித்திய பழக்கம் போலவே மறுவீடாகத்தானே நின்று இருவாதத்தை இருபுலமாகத்தானே நின்று அவன் செருநீர் கழிக்கின்றான். பார்த்தேன் என்னடா ஆயுதம் இல்ல அப்படின்னு ஒரு சுப்பரை எடுத்தோம்.
ராமபானமாகத்தானே எண்ணி எண்ணி எரியக்கூடிய காலம். காலம் இருபுலமாகத்தானே மலையா பல போல் இருந்தார். கொடிய தாரகை கொன்று தேவர்களுக்கு எல்லா பேர்களுக்கும் சுகவாழ்வு நான் கொடுத்தார். கொடுக்கக்கூடிய காலம் மிதலைக்கு தலைவனாகத்தானே கிடக்கூடிய ஜனங்க பண்ணா நிருபம் போல வரைஞ்சிடலாம். யாருக்கு ஆகத்தானே தகரக்கூடிய சீதாமராட்சி அம்மையுடனாகத்தானே பிறந்த இந்த வில்ல வளைக்கக்கூடியவருக்கு பெண்ணு அப்படின்னா யாரு விசுவாசம் திருத்தம் சொன்னாரு. நிருபத்தை கட்டம் பாராமா போய் பாரு அப்படின்னாரு. வாசித்து பார்த்தேன். மிதலைக்கு போகணும்னா நீங்களும் வாங்க அப்படின்னு அடிச்சு போட்டு மிதலைக்கு நான் அடிக்கக்கூடிய காலம் ஒரு பெரிய கல்லு பட்டப்பாறாங்கல் கிடந்தது. அதுதான் காலத்துக்கு முதல்ல வச்சேன். கல்லை பெண் ஆக்கிய அவளாவி போக்கிய கருத்துடன் தன்னை விட்டுமே எடுத்து சீதை மெல்லிய மணந்த தேவன் அகலிக்கு சாபத்தை தீர்த்து கல்லுவருக்கு தெரியாத மண்ணுக்கு மனச்சோரம் மறந்தாயல்லோ அப்பதான் கல்யா போனான் அப்படின்னு சாபத்தை கொடுத்தான். யாரு கௌதம ரிஷி. அந்த சாபம் எப்போது தீரும் அப்படின்னு கேட்டார். ராமன் விதலைக்கு வருவார். அப்போது உன் சாபம் தீரும். பாதம் பட்டால் தீரும். தீர்ந்து விட்டது. போய்விட்டோம். விதலைக்கு தலைவனாக எனக்குடைய தனங்களை ஒழித்து ஜானகி திருக்கல்யாணம் செய்து தந்தைக்கு பிறகு ஒரு தனையனாக கூட பிள்ளைதான அந்த நாட்டாள. எங்க அம்மா என்ன பண்ணாங்க இளம் காலத்துல குடியில் பிடிச்சி விளையாடுவாங்க. அவனுக்கு அடிக்க தெரியுமா உண்டியில் சின்ன பிள்ளைல பார்க்கக்கூடிய காலம் உண்டிவில் காரணமாகத்தானே கூலியால் வந்த வழிமாற்றமா வர்ற இரும தெரியல. இந்த கூணி நிமிடம் உண்டியில் அடிச்சான். அது போய் சித்தான கிட்ட என்ன சொல்லிட்டது. உன் பிள்ளையாக திகழக்கூடிய மரத்தில் இருந்து நாட்டை ஆள வேண்டும். அந்த ராமன் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு 2 வார்த்தை ஆகி நான் செய்தியை திருக்கல்யாணம் செய்து ஓடி வந்தேன். என்ன சொல்றாரு எங்க அப்பா. ஆஹா ராமனா காட்டுக்கு போவது அப்படி என்று நான் 14 ஆண்டு காடு வந்து வீடு வர வரைக்கும் உயிர் போக கூடாது போகக்கூடிய காலம் சீதாமராட்டியில் உள்ளே வரேன்னா ஏமா யாரு எழுந்த தெரியல. நான் தான் காட்டுக்கு போறேன். நீ ஒரு பெண்ணை வச்சு 14 ஆண்டு வச்சுக்க முடியாது வேண்டாம்னு சொன்னேன். மறுத்து விட்டாள். மறுத்து என்ன சொன்னா மரணத்துக்கு ஆளாவேன்னு சொன்ன அவளை உன்ன தம்பியில் அற்புதம் வரணும் ஒத்துக்கினேன். மூவருமாகத்தானே எந்த இடம் போய் தங்குறது அப்படின்னு போய் பார்த்தேன். ஒரு முனிப்பு முறை கண்டி. அவர் பேர் தான் அத்திரிமுகா முனிவர். திருபாதத்திலே விழுந்தோம். வணக்கத்தை செய்தோம். என் விருத்தாந்தத்தை கேட்டார். விருத்தாந்த மனத்தையும் சொன்னேன். அப்பா சிங்கம் புலி கரடி சென்னாய் ஓனாய் மிருகங்கள் இருந்த காடு கீழே இருந்தால் உங்களை வாரி விழுங்கிடும் அப்படின்னு அவர் சொல்லி பர்ணகதாலை ஏற்படுத்தினார். பர்ணகதாலையிலே மூவரும் அமர்ந்திருக்கக்கூடிய காலம் ஊனுறக்கம் இல்லாத திகழக்கூடிய காலம் ஒரு மான் விளையாடுச்சு. என்னற கட்டு எடுத்தர வாசித்தாலும் பெண்புத்தின்னு சொல்லுவாங்க. ஏது மாயா மானு தெரியுமா. நல்ல மானு தான் உங்களுக்கு தெரியுமா. மானை பிடித்து தர வேண்டும் என்று நான் ராமநாத்து கடக்கூடிய காலத்துல சொன்னான். சொல்லி வேண்டாமா இது யார் செய்த தீவிரே தெரியல. நாட்டை எடுத்து காட்டுறதுக்கு இருக்கும். இது மாயா மான கூட இருக்கலாம். இல்ல பிடிச்சி கொடுங்க கற்பன பெருமாளுக்கு அவள் வச்சு அப்போது மானாகப்பட்டது ஒரு காலம் என்று சொல்லக்கூடிய 10 மைல் தூரம் ஓடுது. இது உண்மையா பொய்யா அப்படி என்று போதண்டத்தை எடுத்தோம். அம்புரா கூட்டத்தை கிடக்கூடிய அம்பெடுத்து எறிந்த அது லட்சணா அபயம் இருந்து விழக்கூடிய காலம். அப்போது என்ன சொன்னா லட்சணா அபயம்னு கேக்குது. ராமபுரானுக்கு ஏதோ ஆபத்து வந்துருது. நீ இந்த இடத்த விட்டு போனா ராமபுரானுக்கு பூதண்டத்தையும் விளக்கக்கூடிய கையில போதண்டம் இருக்கின்றது. ஒரு காலமும் அவருக்கு ஆபத்து வராது. ஆனா கொஞ்சம் தனியா விட்டு போனா உனக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி பார்த்தான். யாரு லட்சுமணன். அதுக்கு சீதை சீதாபிராட்டி என்ன சொல்லுகிறாள். இருந்தவருடைய சொத்து இருந்தவனுக்கு சொந்தமாக ஒரே வார்த்தை தான் சொன்னான். இந்த செவியை கொடுத்து நான் காது கொடுத்து கேட்க கூடாது அப்படின்னு சேதையை தனிக்க விடுத்து என்ன தேடி ஒடிவர சேதையாகப்பட்டவள் தனித்திருக்க முடியாத சமயம் தசக்கிரிமனாகத்தான திகழும் இலங்காபுரிக்கு தலைவன் ராவணன் களவாட சடாய் பற்றி மொழிவாகத்தானே அந்த கதையை அறிந்து புறம கூட்டத்தின் தலைவன் வாரியை கொன்ற வெல்லும் மங்கையை அணிந்த மார்பும் காலியை அமைத்த காலும் கம்சனை பிறந்த கையும் ராமன் சாட்டி நிலமா மேலியனே மாலே கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டத்தை கொடுத்து 7 வருஷம் ஆனசேனை
கூட்டி இலங்காபுரி போகக்கூடிய காலம் இலங்கைக்கும் பின்பு அடுத்து நிற்கிறது ராமேஸ்வரம். ஏன்னா, ராமேஸ்வரத்துல சமுத்திரத்தை தாண்டினா தான் இலங்காபுரி. ஆமா இலங்கை. ஆமா, அது என்ன பண்ணுது, ஜலம் கொதித்து ஆகாய மார்க்கமா தூக்கி எடுத்துட்டு போடுது. கங்காபவானி ஆகத்து கிடக்கூடிய சமுத்திர மகாராஜினி ஓடி வாரும் அப்படின்னு இடத்துல கத்தால காட்டலாம். ஏன் சுவாமி எதற்கு அப்படின்னா, வழியை விடு, இலங்காபுரி போகிறேன், சேது பத்திரம் எடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி விட்டா எல்லா மக்களும் உலோக மக்களும் கேட்பாங்க, வழி விட மாட்டேன், ஆனால் நீ அணைக்கட்டி அந்தன போயிடும் அப்படின்னு சொன்னான். அண்டர்லன் துயரம் தீர்க்க அயோத்தியமான கடன் சார்ந்து சண்டகார் இன்னும் சார்ந்து சண்டகாரனும் காட்டிருந்தனா சண்டகார் இன்னும் சார்ந்து சமுத்திரமனையா கட்டி சமுத்திரத்தானே கட்டான். முகண்டரி ராமன் பாதம் பொன்னடிக்க மரம் போட்டு அப்படின்னு இலங்காபுரி எடுத்து ராமநாத கூட்ட மரத்தையும் கருவெடுத்து சேதையை சிறவிட்டு கிரேதா போச்சு. கிரேதா மொத்தம் முடிச்சேன். முடிச்சு விட்டுனா மூன்றாவது இப்ப துவாபர யுகம். துவாபர யுகத்துல யாருக்கு திருமணம் வடமதற்கு தலைவனாகத்தான திகழக்கூடிய வசுதேவருக்கும் தேவையான வெற்றிலே எட்டாவது ஜனமகத்தான பிறக்கக்கூடிய காலம் கண்ணன் அப்படி என்று பேர் நாமத்தை வகுத்து அம்மாவுக்கு ஆகாத குழந்தையாகத்தான பிறந்து விட்டான அப்படி கருதி யாதவான் கூட்டத்திலே வளர்ந்து 12,000 யாதவ குலத்து பெண்களுக்கு எல்லா பேருக்கும் வழிகாட்டும் தேவதையாகத்தான திகழக்கூடிய காலம் துவாபர யுகம். கண்ணன் அவதாரம் வந்துவிட்டது அப்படி கருதி இந்த யுகத்திலே பூமி மாற்றத்தை கிழமை 2 யுகத்துல கபாலத்துக்கு ஒரு நிறுத்தி சாட்சி அப்படின்னு விட்டு நோக்கி பார்த்து யார அடுத்த தெரியும் ஜனபேஜய மகாராஜனும் அதான் உங்கள வாத்தியார் சொன்னார நீடாடி உலகத்தும் மரணாலோடு அன்பொன்று நிலைநிற்கவே பாடாத தவபாயு மகராஜன் மாபா இல்லடா நீ பாரதம் அது நீடாடி உலகத்து மரணாலோடு அன்பொன்று நிலைநிற்கவே பாடாத தவபாயும் முனிராஜன் மகாபாரதம் சொன்னாங்க. ஏடாக வடமேறு வெப்பாக வெங்கூர் எடுத்தார்கள் போடாக வெடுதப்பிரானை பரிந்தன்பு கூறுவோம். ராசனுக்கு வியாபாரத்தை சொன்னாரு. 5ஆம் வருஷத்தை கையில் வச்சுக்கணும். அது போய் விநாயகர் கூட்டு எழுதி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே தர்மேஜ மகாராஜனும் வைசம்பாயன மகாமுனிவரும் இருவரும் அந்த வழிமார்க்கமா போறாங்க. இந்த பாரத யுத்தத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு யார் கேட்கிறாரு? தர்மேஜ மகாராஜன் வைசம்பாயன முனிவரை கேட்கிறார். முனிவர் என்ன சொல்றாரு? முன்னுமாமரை முனிவரும் பிறரும் பண்ணுமாமரை பாரத பெருமை இன்னும் மாதவன் இடக்கிடை வழங்குதல் ஏம்புவார் ஏம்புவாரே முத்தும்ப வடமும் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பாரத கதை அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நான் பார்க்கக்கூடிய காலம். இந்த யுகத்திலே பாரத யுத்தத்திலே மகா கண்ணபுராண தோட்டமாகி அத்த மக்களாக எங்க அத்தை கொடுத்துக்கிறா. ஒரு அத்தம் இல்லடா, எனக்கு 2 அத்தை மொத்தம். போய் வந்து சொன்னேன், போய் பார்த்துட்டு வந்தான். நல்லா இருக்காங்களா அத்தைன்னு சொன்னேன். போகல அத்தை தான் 2 அத்தைன்னு சொன்னாரு. பாண்டு மகாராஜன் குட்டி மாத்ரா தேவியை மணக்க இளம காலத்திலே இவர் ராஜாக்களை பெண்ணெடுத்து பார்க்கக்கூடிய காலம். பாண்டு மக்களை ராஜாக்களை விடுத்து பாண்டு மன்னன் இரவு சேர்ந்தார். இறக்கூடிய காலம் 16ஆவது நாள் அந்த வழியா போறேன். நெல்லக்காரியம் அந்த
வீட்டுல நடந்தா தான் போகணும். ஆமா. கெட்ட காரியம் முன்ன நடந்தா போகாது நிற்பியா? இல்ல போய் தான் ஆகணும். பார்க்கக்கூடிய காலம் அது குடும்பமா போட்டு அழுதுன்னு இருந்தோம். எங்க அத்தை மட்டும் கண்ணன் வருகிறார், அவங்ககிட்ட போய் இந்த 5 குழந்தைகளையும் ஒப்பந்தமாக தருவோம் அப்படி என்று ஒப்பந்தம் வச்சிருக்கோம். ராஜாக்கள் உன்னுடைய பொறுப்பு அப்படி என்ன நான் சொல்ல அவ வசனத்தை கேட்டு பஞ்சகத்தை அது மொத்தம் 66,000 வீதி. 66,000 வீதியில அவ ராஜாக்களுக்கு எப்படி சகல் பேர் மாதிரி ஆட்சி பங்கிட்டு கொடுப்பது இல்ல இளம காலத்துல கொண்டுட்டா துரியோனுக்கே பாவம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சூதுகள் செய்தார். எள்ளுக்குள்ள எண்ணெய் போலும் கண்ணுக்குள்ள இவ போலுமாகத்தானே இவர் ராஜாக்களிலே அர்ஜுனுக்காக பகர்ந்து துவாபரத்தை முடிச்சார். பேர்படத்த விஜயனுடன் மும்மனும் புறவியனும் பிரியானாகி சீர்படத்தை கேள்வியினால் சேனூருக்கு சந்தர்வம் தங்கன்மாரை பார்வடத்தை சுவேதனுக்கும் படையோர் அமரினர் பணிந்த கோவை பார்வடத்தை நிறத்தோரை கைதொழுதால் பிறவாடி கிடக்கின்றார். மூன்றாவது யுகத்திலே மகாபாரத யுத்தத்தை முடித்து தருமனுக்கு முடிய கொடுத்து 4 தம்பிமார்கள் பிரசுரத்துக்கதாகத்தானே அங்க அத்திமாரத்தில் இருந்தாங்க. திருலோக செஞ்சாரு வந்தாரு 18 நாள் யுத்தத்துல 18 சேனைய வெட்டி குத்தி சாய்த்ததுனா பூரா பாவம் தலைமுடி கொண்டு தருமா முடி கீழே வர போதுன்னா அதுக்கு என்ன நாரதனை என்ன செய்வது அப்படி என்று தருமன் கேட்க மகத்தான ராஜாக்களை வெற்றி கண்டு அசுமேலை அகத்தை முடித்தார். அப்போது இந்த மாமந்திரன்னு ஒரு வார்த்தை இது யார கூட்டானுவான் ஐவர் ராஜாக்களுக்கு உரிமை போட்டவன் நான் தானே சகாய புருஷா என்ன இடத்தை கேட்டார். எத்தனை ராஜாக்களை வெற்றி காணுவது இடம் பாரதத்தோட இதை பெருசா அப்படி என்று வடக்கு கிழக்கு மேற்கு 3 யுகத்தை பார்த்துட்டேன். 4 1 5 நாளாச்சு. இன்னைக்கு 6வது நாள் தென்பாசி மகத்தான போக வேண்டும். அதனால் சபையில் உள்ள அவட்டமானவர்களுக்கும் காலாதிகாரமாகத்தானே இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு ஐயா தட்சிணாமூர்த்தி படையாற்றியார் அவரால் நான் வந்து கொண்டாட சுத்திட்டு ஐயா தட்சிணாமூர்த்தி படையாற்றியவர்களாலே மக்களுக்கு அதான் கர்ணனுக்கு 17ஆம் நாள்ல மோட்சத்துக்கு கேட்டாங்க கொடுக்க மாட்டவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன் இந்த பிறவி நீங்க போகுது இந்த பிறவி நீங்கி 2வது செருதுண்ட புத்தனாகத்தானே பிறந்து இப்ப வயசுல இருந்துட்டேன். முன்னாளில் செய்த பாவம் முடிந்தது இந்தோடு உனக்கு பின்னாளில் பிறவி நீங்கி பிறப்பாளி செருதுண்டனாக அந்நாளில் அறக்கொடி நாட்டு உனக்கு அப்போது மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி கர்ணன் உருவம் மறந்து செருதுண்ட பத்தனாகத்தானே வைஷ்ணவத்தில் ஈடுபட்டு சிவத்தொண்டனாக திகழ்ந்து 32 தானத்திலே போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் அப்போதான் அவனுக்கு மோட்சான சமுதாயத்தை கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைவேற்றி சேர்ந்த ஐயா தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த காலாதிகாரமாகத்தானே நமக்கு பிள்ளை இந்த விழாவை விடாமுயற்சியாகத்தானே நடத்த வேண்டும். மக்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்துவிட்டு ஐயா இரவேடி சேர்ந்தார். அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மட்டுமுள்ள கிளைகள் அனைத்துக்கும் சபையுடைய அவட்டமானவர்களுக்கும் நாடக ஆசானுக்கும் உனக்கும் வணக்கம். அது சொன்னது யாராவது யார் வீட்டு காரியம் அவங்க வீட்டு காரியம்